அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் 3 மாதங்கள் மக்களின் மனதில் பதிந்த புதிய தடங்கள். சொன்ன வார்த்தைகளை விட செய்த செயல்களே பேசட்டும். வந்த விமர்சனங்களை விட காலம் அவரின் பயணத்தை சொல்லட்டும். புகழ் வந்த போதும் புன்னகையுடன், பழி வந்த போதும் பொறுமையுடன், அவதூறுகளுக்கு வார்த்தைகளால் அல்ல செயல்களால் பதில் சொல்லும் பயணம். நம்பிக்கையை நெஞ்சில் சுமந்து மக்களை மனதில் வைத்து தமிழகத்தின் புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கி இருக்கிறது இந்த பயணம். இது வெறும் 3 மாதங்களின் கதை அல்ல, ஒரு புதிய பாதையின் தொடக்கம். தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை நோக்கி வார்த்தைகள் அம்புகளாக பாய்ந்தாலும், வதந்திகள் வானத்தை தொட்டாலும், விஜயின் பாதை மட்டும் மக்களை நோக்கியே செல்கிறது. எளிதாக ஆட்சிக்கு வந்தார் என்று சிலர் கேள்வி எழுப்பிய போது சதிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டுதான் வந்தோம் என்று சட்டமன்றத்தில் அமைதியாக பதில் சொன்னார். குற்றச்சாட்டுகள் வந்தபோதும் கோபத்தின் மொழியை தேர்ந்தெடுக்காமல் தன் அரசியலை வெளிப்படையான அரசியல் என்றே அவர் அறிவித்தார். அவதூறு வந்தால் அவதூறால் பதில் சொல்லாமல் ஆதாரத்தால் பேசுவோம். விமர்சனம் வந்தால் வெறுப்பால் பதில் சொல்லாமல் செயலால் காட்டுவோம். ஆனால் பொய்யும் மிரட்டலும் எல்லை மீறும் போது சட்டம் தன் வழியில் செல்லும் நிகழ்வுகளும் நடந்தன. அவரை நோக்கி மிரட்டல் கருத்துகள் வெளிப்படையாக எழுந்த சம்பவங்களில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவதூறு காற்றில் பறக்கலாம், உண்மை காலத்தில் நிலைக்கலாம், விமர்சனம் நாளை மறைக்கப்படலாம். ஆனால் மக்கள் வாழ்வில் செய்த செயல் வரலாற்றில் மறையாது. கல் எறிந்தாலும் பாதை மாறாதவர், கேள்வி கேட்டாலும் குரல் தளராதவர், வார்த்தைகள் தாக்கினாலும் வாக்குறுதியை நோக்கி நடப்பவர். அவதூறுக்கு பதில் அவதூறு அல்ல, எதிர்ப்புக்கு பதில் வெறுப்பு அல்ல, செயலால் பதில், சட்டத்தால் பாதுகாப்பு, மக்களால் தீர்ப்பு. இதுவே நல்லாட்சியின் நடை. பதவியேற்ற நாளிலிருந்து பதவியின் பெருமை தேடாமல் மக்களின் வாழ்வை எண்ணி முதல் அடியை வைத்தார் விஜய் அவர்கள். இல்லத்தின் மின்சார சுமை குறைய 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கி எளிய மக்களின் இல்லங்களில் நிம்மதியை ஏற்றினார். பெண்களின் பாதுகாப்பை முதன்மையாக கருதி சிங்கப்பெண் சிறப்பு படை அமைத்து அச்சமின்றி பெண்கள் வாழ புதிய பாதை திறந்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை நஞ்சாக்கும் போதையை ஒழிக்க மாவட்டம் தோறும் தடுப்பு படைகள் அமைத்து போதையில்லா தமிழகம் என்ற கனவுக்கு குரல் கொடுத்தார். அரசு பணியாளர்களின் நலனுக்காக அகவிலைப்படி உயர்வு வழங்கி பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறந்தார். மாணவனின் கையில் மிதிவண்டி வரட்டும், அறிவின் வாசலில் மடிக்கணினி ஒளிரட்டும் என்று கல்விக்கு பெரும் நிதி ஒதுக்கினார். சாலைகள் பாதுகாக்கப்படும், இளைஞர்களின் விளையாட்டு வளரட்டும், வீடுகள் மக்களுக்கு எட்டட்டும், தமிழகம் வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறட்டும் என்ற புதிய திட்டங்களை முன்வைத்தார். தமிழின் தாய்மொழி பெருமையை அரசின் விழாக்களிலும் நிலைநிறுத்த தமிழ்தாய் வாழ்த்து முதலில் என்ற தீர்மானத்தையும் சட்டமன்றத்தில் முன்னெடுத்தார். 3 மாதங்கள் என்பது ஒரு ஆட்சியின் முழுமை அல்ல, ஆனால் தொடங்கிய பாதை எந்த திசை செல்கிறது என்பதற்கான முதல் அடையாளம். விமர்சனங்கள் வரட்டும், வார்த்தைகள் பல எழட்டும், மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் வளர்ந்தால் அதுவே நல்லாட்சியின் உண்மையான அடையாளம். பதவி என்பது அதிகாரம் அல்ல, மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்று தமிழகத்தின் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறார் விஜய் அவர்கள். மக்கள் நலனே இலக்கு, நல்லாட்சியே பாதை, தமிழகமே எதிர்காலம். இதுவே எங்கள் தமிழகத்தின் தங்க தளபதி நடத்தும் நல்லாட்சி. நன்றி.